ஹரே கிருஷ்ணா. காமிகா ஏகாதசியோட கதை. காமிகா ஏகாதசி ஸ்ராவண மாசத்துல வரும். இந்த ஸ்ராவண மாசத்துல வர ஏகாதசி தான் காமிகா ஏகாதசி. இது தேய்பிரையில வரும், அதாவது சந்திரன் தேஞ்சிட்டு வர டைம். கிருஷ்ணபக்ஷ ஸ்ராவண மாசத்துல வர ஏகாதசி. யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறான், எனக்கு நீ ஆஷாட ஏகாதசி கதை, அதாவது தேவசேனி ஏகாதசி கதையை பத்தி சொன்ன, எனக்கு நீ இந்த காமிகா ஏகாதசி கதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், நாரதமுனி யாரு அப்படின்னா பிரம்மனுடைய படைப்புக்கான கடவுள், பிரம்மனுடைய பையன். சோ நாரதமுனி அவங்க அப்பா கிட்ட, பிரம்மர் கிட்ட இதை பத்தி ஏற்கனவே கேட்டிருக்கான். சோ அதுக்கு பிரம்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக மக்களுடைய நலன் கருதி நீ இதை கேட்கிற, ரொம்ப நல்ல விஷயம், இதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம சங்கு, சக்கரம், கதாதாரம், தாமரை பூ கொண்ட பெருமாளை வழிபடுறது, அதாவது விஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமா. அது எந்த அளவு விசேஷம் அப்படின்னா, வாரணாசி அதாவது காசியில போய் கங்கையில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், நைமிஷாரண்ய காட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், புஷ்கரா நதியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைக்குமா பெருமாளை வழிபட்டா இந்த ஏகாதசி அன்னைக்கு. மேற்கொண்டு சொல்றார், கிருஷ்ணரை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும். நீங்க யோசிக்கலாம், பெருமாளும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான். பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. கிருஷ்ணரை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, கேதார்நாத்ல போய் சிவபெருமான தரிசனம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், சூரிய கிரகணம் அன்னைக்கு குருக்ஷேத்ரால குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும். குருக்ஷேத்ராங்கிறது மகாபாரத போர் எங்க நடந்தது அப்படின்னா குருக்ஷேத்ரால நடந்தது. அது ஹரியானால இருக்கு. சோ அது ஒரு தர்மக்ஷேத்திரம். அங்க குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், ஒரு முழு பூமிய கடலுடையும் காட்டுடையும் சேர்த்து முழு பூமியை நீங்க தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும், காண்டகி நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு. எங்க இருக்குன்னா நேபாளில இருக்கு. இந்த காண்டகி நதியில தான் ஷாலிகிராம கல்லு கிடைக்கும். ஷாலிகிராமம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அது பெருமாள். ஷாலிகிராமங்கிறது பெருமாள் தான். ஸோ ஷாலிகிராம கல் காண்டகி நதியில மட்டும்தான் கிடைக்கும், நேபாளில் வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த காண்டகி புண்ணிய நதியில குளிச்சா என்ன பலனும் அந்த பலனும், பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் எப்ப வர பௌர்ணமினா திங்கக்கிழமை சிம்ம லக்னமும் குருவும் கூடின திங்கக்கிழமையில வர பௌர்ணமி அன்னைக்கு கோதாவரி நதியில குளிச்சா என்ன பலனும் அந்த பலனும் கிடைக்குமா. கிருஷ்ணரை நம்ம அந்த ஏகாதசி, அதாவது இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு வழிபட்டா இவ்வளவு பலன் கிடைக்குமா. காமிகா ஏகாதசி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும்னா, ஒரு பசுமாட்டை அதோட கண்ணுக்குட்டியோட சேர்த்து வைக்கோல், அதுக்கு தேவையான சாப்பாட்டையும் சேர்த்து நீங்க தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா. விஷ்ணுவை வழிபடுறதுனால தேவர்கள், கந்தர்வர்கள், நாகாஸ் இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையறாங்களாம். யாருக்கெல்லாம் நம்ம ரொம்ப பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கோ, ஒரு ஜென்மத்துல நம்ம ரொம்ப பாவம் பண்ணதுனாலதான் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க இந்த காமிகா ஏகாதசி இருக்கிறது மூலயமா மோட்சம் கூட கிடைக்குமா. இது அவ்வளவு தூய்மையான ஏகாதசியா. இது எல்லா விதமான பாவங்களையும் விலக்கிடுமா. என்னென்ன பாவங்கள் அப்படின்னு நான் பின்னாடி சொல்லுவேன், அதை கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அவ்வளவு பாவமும் போயிடுமா. பிரம்மர் சொல்றார் நாரதர்கிட்ட, எல்லா விதமான சாஸ்திரங்களையும், அதாவது ஸ்ரீமத் பாகவத புராணம், என்னென்ன புராணம் இருக்கோ அது, எல்லா வேதங்கள் படிச்சா என்ன பலன், அந்த எல்லா பலனும் ஒரே ஒரு காமிகா ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணுவே பிரம்மர்கிட்ட சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம நீங்க கண் விழிக்கணுமா. இந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க
தூங்காம எல்லா ஏகாதசி அன்னைக்கும் கண் விழிக்கிறது நல்லது. குறிப்பா இந்த ஏகாதசி அன்னைக்கு கண் விழிச்சா யமதர்மனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா நம்ம அகால மரணம், ரொம்ப கஷ்டப்பட்டு துர்மரணம்லாம் அடைய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த காமிகா ஏகாதசி இருக்கிறது மூலமா நம்ம திரும்பியும் பிறப்பெடுக்க வேண்டாம். பழைய காலங்கள்ல யோகிகள் கூட இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து மேல்லோகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பிரம்மர்கிட்ட சொல்லியிருக்காராம். எப்படி தாமரையினுடைய இலைகள் தண்ணியில படாம இருக்கோ அது மாதிரி இந்த விரதம் இருந்தா நம்மள பாவங்கள் அணுகாம இருக்குமா. துளசி வழிபாட்டை பத்தி இந்த காமிகா ஏகாதசியில ரொம்ப பெருசா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரே ஒரு துளசி மட்டும் நம்ம கிருஷ்ணருக்கோ இல்ல விஷ்ணுவுக்கோ போட்டோம்னா என்ன பலன் கிடைக்கும்னா, 200 கிராம் தங்கமும் 800 கிராம் வெள்ளியும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. 200 கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் 800 கிராம்ஸ் ஆஃப் சில்வரை நீங்க தானமா கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா. ஸோ எவ்வளவு துளசி போட முடியுமோ நீங்க போடுங்க. ஆனா அன்னைக்கு துளசியை பறிக்க கூடாது. ஏகாதசி அன்னைக்கு என்னைக்குமே துளசியை பறிக்க கூடாது. நீங்க தசமி அன்னைக்கோ இல்ல மற்ற நாள் அன்னைக்கோ பறிச்சு சுவாமிக்கு போடலாம். என்னைக்கு துளசி பறிக்கலாம், பறிக்க கூடாது, துளசியினுடைய மகிமையை பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அதை கண்டிப்பா பாருங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள போலாம். காமிகா ஏகாதசி அன்னைக்கு நம்ம துளசியை தரிசனம் பண்ணோம். ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே பாவங்கள்லாம் போயிடுமா. ஏன்னா அது துளசியினுடைய மகிமை. துளசிக்கு தண்ணி ஊத்துறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா. புதுசா மலர்ந்திருக்கிற அந்த துளசியில பூ வரும் இல்லையா, அந்த துளசியினுடைய ஃப்ரெஷ்ஷான அந்த பூவை சுவாமிக்கு போட்டா எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சு போயிடுமா. துளசிக்கு ரெகுலரா நம்ம தண்ணி விடுறதுனால யமதர்மனுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டோமா. அதாவது திரும்பியும் என்ன அர்த்தம் அப்படின்னா, அகால மரணம் துர்மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். யாரு இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு துளசிய நடுறாங்களோ, துளசிய புதுசா நட்டு வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா கிருஷ்ணர் கோலோகத்துக்கு அவங்களுடைய இயற்கை மரணம் எய்ததுக்கு அப்புறம் கோலோகத்துக்கு சென்றடைவாங்களாம். துளசிய இன்னைக்கு நட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு துளசி இல்லை அப்படின்னா நீங்க தயவு செய்து இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு, இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு துளசியை தயவு செய்து நட்டு வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இட் மீன்ஸ் யூ பிளான்ட் துளசி ஆன் திஸ் டே. ஸோ துளசி தேவிக்கு என்ன சக்தி இருக்குன்னா, மோட்சம் கொடுக்கிற சக்தி இருக்கான். சித்திரகுப்தன் அப்படின்னு யாரும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. யம தர்மராஜனுடைய செக்ரட்டரின்னா செயலாளர். யம தர்மராஜன் என்னென்ன சொல்லுவானோ எல்லாத்தையும் சித்திரகுப்தன் செய்வான். ஸோ சித்திரகுப்தன் தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கறத இன்னைக்கு யாரை திட்டிருக்கோம், யாரை நம்ம சாபம் விட்டுருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும், நீங்க என்னென்ன தர்ம காரியங்கள் செஞ்சிருக்கீங்க, என்ன நல்லது பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் A to Z சித்திரகுப்தன் எழுதி வைப்பான். அந்த சித்திரகுப்தனால இந்த துளசியை வழிபடுறவங்களுக்கு, எஸ்பெஷலி நீங்க துளசிக்கு நெய் விளக்கு காமிச்சா ரொம்ப விசேஷமா, நெய் விளக்கு இப்படி சுத்தி இந்த ஆர்த்தி மாதிரி இப்படி காமிச்சிங்கன்னா ரொம்ப 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 விசேஷமா. குறிப்பா ஏகாதசி அன்னைக்கு துளசியை வழிபடுறது ரொம்ப விசேஷமா. ஸோ நீங்க காமிகா ஏகாதசி அன்னைக்கு நெய் விளக்கு கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் காமிங்க. கிருஷ்ணருக்கு காமிச்சா என்ன பலன்னு நான் சொல்றேன், துளசிக்கு காமிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கறத சித்திரகுப்தனால எழுதவே முடியலையாம். அந்த அளவுக்கு பலன் இருக்கான். கிருஷ்ணருக்கு நெய்விளக்கு காமிக்கிறதுனால, குறிப்பா காமிகா ஏகாதசி அன்னைக்கு நெய்விளக்கு காமிக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நரகலோகத்துல, கீழ் லோகத்திலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் மேல் லோகத்துக்கு சென்றடைவாங்களாம். நீங்க நெய்விளக்கு காமிக்கிறதுனால அவ்வளவு
புண்ணியம் கிடைக்கும். அவங்க மேல் லோகத்துக்கு போனா கண்டிப்பா உங்க மூதாதையர்கள் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. இப்படி என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு they will bless you. உங்களுக்கு அருள் புரிவாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இப்ப நெய் விளக்கோ இல்ல நெய் வாங்க முடியாதவங்க நல்லெண்ணெய் விளக்கு கூட கிருஷ்ணருக்கு இன்னைக்கு காமிச்சா, இந்த காமிகா ஏகாதசிக்கு காமிச்சா எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சூரிய லோகம், அதாவது அவங்களுடைய இயற்கை மரணம் எய்ததுக்கு அப்புறம் சூரிய லோகத்துக்கு போவாங்களாம். சூரிய லோகத்துல எப்படி போவாங்க அப்படின்னா, 1,000,000,000 விளக்கு எரிஞ்சா எப்படி ஜோதி இருக்கும், இந்த ஜோதி ஒளியோட சென்றடைவாங்களாம் சூரிய லோகத்துக்கு. இந்த நல்லெண்ணெய் விளக்கோ இல்ல நெய் விளக்கோ கிருஷ்ணருக்கு காமிச்சா. விரதம் இருக்க முடியாதவங்க கூட மேல் லோகத்துக்கு போவாங்களாம். மூதாதையர்களும் மேல் லோகத்துக்கு போவாங்களாம். என்னால விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இது மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ், துளசிய கிருஷ்ணருக்கு போடுறது, அப்புறம் நெய் விளக்கு காமிக்கிறது, நல்லெண்ணெய் விளக்கு காமிக்கிறது, துளசிக்கு தண்ணி விடுறது, துளசியை நட்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே அவங்க மேல் லோகத்துக்கு போவாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதோட பலனை கூட்டி சொல்றதுக்காக இது அவ்வளவு இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கு. நீங்க உடனே ஓகே நம்ம ஏகாதசி விரதம் இருக்க வேண்டாம், ஜஸ்ட் நெய்களுக்கு மட்டும் காமிக்கணும் அப்படின்னு நீங்க தயவு செய்து அர்த்தம் எடுத்துக்காதீங்க. சோ கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் பிரம்மர் நாரத முனிட்ட சொன்னதா கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, பின்னாடி என்ன பலன் சொல்ல போறேன், அதாவது இந்த விரதம் இருந்தா என்னென்ன பாவங்கள் போகும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்ப சொல்றேன் பாருங்க. பிராமண ஹத்யா, பிரம்ம ஹத்யா, அதாவது பஞ்சமகா பாவங்கள், 5 மிகப்பெரிய பாவங்கள்ல இந்த பிராமண ஹத்யா, பிராமணர்களை கொல்றது, அப்புறம் கருக்கலைப்பு கூட பஞ்ச மகா பாவங்கள்ல செகண்டா சொல்லியிருக்கு, 2வதா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு உத்தம ஸ்திரீய, ஒரு உத்தமமான பெண்ணை களங்கம் கற்பிக்கிறது, அப்படி இல்லைன்னா கொல்றது, இதெல்லாம் பெண்களை ஸ்திரீ ஹத்யா, பெண்களை கொல்றது ரொம்ப மிகப்பெரிய பாவமா. சோ அது மாதிரி மிகப்பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த ஏகாதசி விரதம் இருந்தா அதெல்லாம் விலகிடுமா. மற்ற ஏகாதசியில இது மாதிரி ஸ்பெஷலா குறிப்பிடல, பட் இந்த ஏகாதசியில இது மாதிரி ஸ்பெஷலா குறிப்பிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த காமிகா ஏகாதசி கதையை கேட்கிறாங்களோ, கதையை கேட்கறவங்க பாவமும் நஷ்டமாயிடுமா. சும்மா கதையை கேட்டாலே நஷ்டமாயிடுமா. உடனே ஓகே நம்ம பிராமணர்களை கொல்லலாம், பெண்களை கொல்லலாம், கர்ப்பத்தை கலைக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சது, பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்தை செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. யாரு இந்த கதைய நம்பிக்கையோட கேட்டு, எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நம்பிக்கையோட கேட்டு மற்றவங்களுக்கும் இதை பத்தி எடுத்து சொல்றாங்களோ, உங்களால எடுத்து சொல்ல தெரியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லா பாவமும் விலகிடுமா, வைகுண்டத்துல இடம் கிடைக்குமா. இதுதான் ஸ்ராவண கிருஷ்ண ஏகாதசி, அதாவது காமிகா ஏகாதசியோட கதை. இது பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு. தயவு செய்து இந்த விரதத்தை அனுஷ்டிங்க, முடிஞ்சா கண் விழிங்க. ஹரே கிருஷ்ணா.